தாவேகா பிரச்சாரம் தொடங்கிருச்சா, திமுகவுக்கு குலை நடுங்கிருச்சா அப்படின்ற மாதிரி காலையில இருந்து, அதாவது தளபதி ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புன நேரத்துல இருந்து கிட்டத்தட்ட மணி இப்போ 8 மணி கிட்ட ஆக போகுது. இந்த 8 மணிக்குள்ள எவ்வளவு இடையூறுகள் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் மக்களும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க. ஏன்னா அத்தனையுமே நேரலையில தொலைக்காட்சி மூலியமா எல்லாரும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சூழல்ல காவல்துறையினர் தளபதி ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து எத்தனை மணி நேரம் கழித்து, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கழித்து தான் கொஞ்சம் பாதுகாப்புக்கே வந்தாங்க. கிட்டத்தட்ட வாகனங்களுக்கு இவ்வளவு இடையூறு ஏற்பட்டதும் போக்குவரத்து பாதிச்சது அத்தனைக்குமே போக்குவரத்து காவல்துறையினர் தான் மிக பெரிய காரணமாகவும் இருப்பாங்க. ஏன்னா மக்கள் இது யாருமே மறுக்க முடியாது. காரணம் நம்ம அத்தனையுமே நேரடியாக இன்னைக்கு லைவ்ல பாத்துக்கிட்டு இருந்தோம். காலையில இருந்து எல்லாரும் நியூஸ் பார்த்திருப்பீங்க, இந்த பிரச்சாரத்தை பார்த்திருப்பீங்க. எந்த அளவுக்கு வெயில்களை பொருட்படுத்தாமல் மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோட தலைவர் தளபதி முகத்தை பார்க்கணும்னு அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு, இன்னைக்கு அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன, இது எல்லாமே அனைத்து கட்சிகளும் பார்த்து இன்னைக்கு ஸ்தம்பித்து போயிருக்கிறது. மாத காலத்திற்கு முன்பாகவே நம்ம இந்த பிரச்சாரத்தை அறிவிச்சிட்டோம். திடீர்னு போன வாரம் அவசரமாக, அதாவது இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துறாங்களா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவரது தலைமையில இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்களா. அதற்கு கமலஹாசன், ரஜினிகாந்த் போன்ற பெரிய ஸ்டார் கேட்டகரி ஆக்டர்ஸை கொண்டு மக்களை திசை திருப்பும் விதமாக, அதாவது திமுக அரசு எந்த அளவுக்கு இந்த பிரச்சாரத்தின் மீது அச்சம் இருந்திருந்தால் கரெக்டா இந்த தேதியில இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இன்னைக்கு அத்தனை தொலைக்காட்சிகளும் அது மக்கள் மத்தியில அவங்களை திசை திருப்பி எல்லாரும் அந்த நிகழ்ச்சியை காண வைக்கும் அளவிற்கு திமுக அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இங்க கூட்டம் கொஞ்சம் கூட குறையல. ஏன்னா திமுக அரசு திருச்சி திமுகவுடைய கோட்டைன்னு மாரடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது திமுகவுடைய கோட்டைன்றதுலாம் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி திருச்சி மலைக்கோட்டை ரொம்ப ஃபேமஸ் இருந்தது. இன்னையிலிருந்து தளபதி கோட்டையாக மாறிவிட்டது. இதுதான் உண்மை. இவ்வளவு அச்சத்தில் இருக்கும் திமுக இந்த அளவுக்கு இடையூறுகள் காலையில இருந்து நாங்களும் சந்திச்சுக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்து இந்த திசை திருப்பும் சூழ்நிலையில தான் இந்த வீடியோவை நான் இப்ப பதிவிடுறேன். கண்டிப்பா 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு மாபெரும் வெற்றியை சந்திக்க போகுதுன்றது, இப்ப ஆளக்கூடிய திமுக அரசு எந்த அளவுக்கு அச்சத்தில் இருக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே மக்கள் மத்தியில இன்னைக்கு நடக்கிற அந்த நிகழ்ச்சியை வச்சு நீங்க எல்லாரும் முடிவு பண்ணிக்கோங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கு முழு ஆதரவு மக்கள் மத்தியில் உண்டு அப்படின்றது யாரும் எந்த நிகழ்ச்சி மூலியமாகவும் எந்த ஒரு சுய விளம்பரத்திற்காகவும் எந்த ஒரு சூழ்ச்சியாலும் இப்படி பல விஷயங்களை சொல்ல போலாம் யாருமே தமிழக வெற்றி கழகத்தை அசைக்கவே முடியாதுன்றதை நான் பதிவு பண்றேன். நன்றி.